நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 11ஆம் வகுப்பு. 11ஆம் வகுப்பு. இப்போ நம்மளுடைய சுற்றுக்கு போகலாமா? எஸ் சார். திரையை பாருங்க. உபயோகம். உபயோகம். உபத்திரம். உபத்திரவம் இல்ல அது. சரி பார்ப்போம். உழைப்பாளி. இப்போ உங்கள சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த பான்ற எழுத்தை கண்டுபிடிச்சாச்சு, அப்ப இப்பவும் கொடுத்து பாவும் கொடுத்துருக்கணும்லன்னு. 2 எழுத்துக்களையும் ஒரே சமயத்தில் கொடுத்தா அது ரொம்ப எளிதாகிடும்ன்றனால ஒரு எழுத்து, ஒரே எழுத்து 2 முறை வரும்பொழுது ஒரு எழுத்து மட்டும் உங்களுக்கு வெளியாகும்படி நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதான். இப்போ அடுத்த சொல்லுக்கு முயற்சி பண்றீங்களா? எஸ். போகலாம். அடுத்த சொல்லுக்கான முயற்சி திரையா பாருங்க. இன்றியமையாமை. இன்றியமையாமை 7 மாதிரி இருக்கே. இலக்கணம். இலக்கணம் 6 இல்ல. இலக்கியம். இலக்கியம் 6 எழுத்துகள். லட்சியம். இலட்சியம் எழுதுவோம், அதுவும் 6 எழுத்துக்கள்ல. இங்க பாப்போம் என்ன சொல்லுதுன்னு. இமயமான. இப்போ உங்களுடைய இறுதி வாய்ப்பு. திரையை பார்க்குறீங்களா? ஆலமரம். ஆலமரம். பாப்போம், அருமையான ஊகம் அது. 10 மதிப்பெண்கள். விடையை சொல்லிட்டு நீயே இப்படி அதிர்ச்சியானா இப்படி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும் முகத்துல. ரொம்ப அழகான ஊகம் இல்ல. ஓகே இல்ல, சும்மா தான் சொன்னேன்.